சார் திரும்பி குட்டி பத்மனி, இது பொது சமூகத்துடைய பார்வையில் அரசுடைய தோல்வியாக பார்க்கப்படுது, அரசியல் தளத்தில் ஆளுங்கட்சியுடைய தோல்வியாக பார்க்கப்படுது. உங்களுடைய பார்வையில் இது யாருடைய தோல்வி? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரேப்புக்கு நீங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் குறை சொல்கிறது தப்பு. பிகாஸ் இட் இஸ் ஹேப்பனிங் ஆல் ஓவர் இந்தியா. புரியுதுங்க? எல்லாம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் நடக்குது. எவ்ரி 1 ஹவருக்கு 48 people ஆர் கெட்டிங். 48 பேர் மினிமம் ரேப் ஆகிறதா வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டில் நான் படித்தேன், கூகுளில் எங்கேயோ படித்தேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னைக்கு வந்து இதை நிறுத்துவேன் அப்படின்றதான ஒரு பிரதமர் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த வாக்குறுதி தானே. என்னன்னா, பிரதமராக நான் எந்த கட்சியும் இல்லை, அதனால் தைரியமாக பேசலாம். அவர் பிரதமராக அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வன்முறை நடக்குது அப்படின்னும் பொழுது முக்கியமாக நீங்கள் ஒரு எம்எல்ஏ எம்பி அதிலெல்லாம் இருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பாக உடனே ராஜினாமா பண்ணணும். டெஃபினட்டாக அவங்க வந்து அந்த பதவியில் இருக்கக்கூடாது. அது எல்லாருமே, அவர் மட்டும் இல்லை, ஸ்டேட்டில் இருக்கிறவங்க கூட அந்த ஒரு முடிவுக்கு வரணும். அது கேஸு எடுத்து கேஸு ப்ரூவ் ஆகி வர வரைக்கும் வந்து அவங்கள 7 வருஷம் அவங்க ஆளலாம், அவங்க இருக்கலாம், அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்கணுங்கிறது தப்புன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்னுடைய இண்டிவிஜுவல் கருத்து. மௌனங்கள், தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய மௌனம் மணிப்பூர் விஷயத்தில் 71 நாட்கள் ஆச்சு. அதை பற்றி நேரடியாக கருத்து சொல்வதற்கு பிரிஜ் பூஷன் விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுற வரைக்கும் பாஜக எந்த விதமான கருத்தும் சொல்லலை, பிரதமர் நரேந்திர மோடியும் கருத்து சொல்லலை. பில்கிஸ் பானு விடுதலை, இந்த குற்றவாளிகள் விடுதலை செய்தப்ப பாஜக தரப்பிலிருந்து எந்த விதமான மாலை அணிவித்து வாழ்த்து சொன்னாங்க, பிரதமர் நரேந்திர மோடி இதை கண்டனம் சொல்லலை. இந்த மௌனமே ஒரு ஊக்கமாக அமையிறது இல்லையா? இல்லை, அதுக்கு நான் எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? பிகாஸ் அவர் ஏன் சொல்லலைங்கிறது எனக்கு தெரியாது. அஸ் அ விமன் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நாட்டில் ரொம்ப அதிகமாக ட்ரக்ஸ் வந்துருச்சு. அந்த ட்ரக்ஸ்னால சின்ன பசங்கள்லாம் கெட்டு குட்டிச்சவராகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தாய்க்கும் சகோதரிக்கும் பாட்டிக்கும் கூட வித்தியாசம் தெரியல. ஒரு பாட்டியே ஒரு பையன் ரேப் பண்ணியிருக்கான், ஓன் பாட்டியவே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மனசு பதறுது, ஏன்டா இந்த நாட்டில் இருக்கோன்னு வருத்தப்படுறோம். திரைத்துறையில் இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ அம்மா திரைப்பட கலைஞர்கள் சங்கம் செயற்குழு கலைக்கப்பட்டது. இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்த உடனே அதுக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு பார்வை என்ன சொல்கிறாங்கன்னா, இதற்கு ராஜினாமா செய்யாமல் முதல்ல குரல் கொடுத்திருக்க வேண்டியது மோகன்லாலோ தலைமை பொறுப்பேற்கவங்க தான். அந்த பொறுப்பை தட்டி கழிச்சிட்டாங்களா, இல்லை ஓடி ஒளியறாங்க? கண்டிப்பாக தட்டி கழிச்சிட்டாங்க, ஓடி ஒளியறாங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேற ஒரு நோக்கத்தில் பார்க்கணும். கவர்மெண்ட்டுங்கிறது வேற, இது வந்து ஒரு யூனியனுங்கிறது வேற. யூனியனில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரில் கிட்டத்தட்ட அதில் இருக்கிறவங்களே ஒரு 8-7 பேர் என்னமோ இருக்காங்க போல இருக்கு. எனக்கு தெரியல, நான் ரிப்போர்ட் படிக்கல எத்தனை பேர் இருக்காங்க. 4 பேர் மேலே நேரடியாக குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ 4 பேர், அந்த 4 பேரில் மெயினாக இருக்கிறவங்களும் ஏதோ இருக்காங்க அதில். ஸோ உடனே அதுக்காக வந்து, ஓ நீங்கள் எங்களெல்லாம் கேள்வி கேட்குறீங்களா, எங்கள் சங்கமே கிடையாது, என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கிங்க அப்படின்னு சங்கத்தை கலைக்கிறது வந்து எந்த விதத்துலையும் ஒரு நியாயம் கிடையாது. யூ ஹாவ் டு ஃபேஸ் இட், யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் பீப்புள். ஆனால் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்களே வேலையே பயிரை மேய்ஞ்சா அப்புறம் எங்கேருந்து பயிர் காக்கப்படும்? அதுதான் நடந்திருக்கு அங்கே சங்கத்தில், இல்லைங்களா? வேலி தான் பயிர் மேய்ஞ்சிருக்கு. ஸோ அதை நல்லபடியாக வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாதான் அடுத்து வரக்கூடிய தலைமுறையாவது இதை பார்த்து சரியாக திருந்துவாங்க. ஒரு அண்டர் வேர்ல்டு உலகத்தை இந்த ஹேமா கமிட்டி வெளிக்கொண்டு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதை எனக்கு அண்டர் வேர்ல்டான்னு தெரியல, பட் ஐம் வெரி ஹாப்பி. பார்வதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். ஏன்னா அந்த பொண்ணு வந்து தனியாக போராடி, அவ கூட நிறைய பெண்கள் இருந்தாங்க, இருந்தாலும் அவங்க தான் கொஞ்சம் இருக்கிறதுல ரொம்ப பாப்புலரான பர்சன். ரேவதி நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஊர்வசி நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. சின்மயி வந்து குரல் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், வெளியில் வரணும். ஏன்னா வந்தால் தான் இவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க, அடுத்தவங்க பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக குரல் கொடுத்ததுங்கிறது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சார் திருக்குமார், நரிசக்தி பெண்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி பேசாத சுதந்திர தின பேச்சுக்களே கிடையாது. ஆனால் அந்த பேச்சு செயல்பாட்டில் வந்திருக்கா இன்னைக்கு? அதாவது பாரத மாதாக்கு ஜெயன்னு ஏன் பாரதிய ஜனதா கட்சியில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மாதான்னா தாய் தான். பாரத மாதாங்கிறது நம்ம தொண்டு தொட்டு பல்லாயிரம் வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்க பழக்கம். அதை ஒவ்வொரு கூட்டத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது சொல்கிறதே தனக்கு அடிப்படையாக இருக்கிற கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி, மாதா தாய் தான் எல்லாமே அப்படிங்கிறத. அதுவும் தாய்க்கு, அவர்களுடைய தாய் மறைந்த அன்று அந்த சம்பவங்களெல்லாம் நான் இப்போ சொல்லி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியதில் எல்லாத்துக்கும் தெரியும். அவ்வளவு எளிமையான முறையில் தாயவும் குடும்பத்தையும் சகோதரிகளையும் மதிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் நான். அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்மளுடைய பிரதமர். மணிப்பூர் விஷயத்துக்கு 71 நாட்கள் நான் சில விஷயத்தை சொல்லிடுறேன், அப்புறம் உங்கள் கேள்விக்கு வரேன். அதை தவிர நம்முடைய அரசியல் சாசனத்தில் ஆர்டிகிள் 51A ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. உலகத்தில் நான் பல அரசியல் சாசனத்தை படிச்சிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கு? இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும்
அரசியல் சாசனத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதும் அதன் சரத்துகளின் படி வாழவும் கட்டளை இடப்பட்டிருக்கிறது. காடுகள், ஏரிகள், காட்டு விலங்குகள் மற்ற உயிரினங்களில் பரிவு காட்ட வேண்டும். பெண்களின் கண்ணியத்தை களங்கப்படுத்தும் பழக்க வழக்கங்களை தவிர்க்க வேண்டும் என்று எந்த சட்டத்திலையும் எந்த சாசனத்திலையும் அது கிடையாது. நம்ம அது குறிப்பிட்டிருக்கோம். அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் சுதந்திரம் வந்த காலத்தில் இருந்து காங்கிரஸ் பண்டிட் குயின் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி பூலான் தேவியை எத்தனை பேர் கற்பழித்தார்கள், என்ன எதுக்கு கதையெல்லாம் 83, 84 ரொம்ப டெய்லி செய்தி அதாக தான் இருந்தது. இதெல்லாம் அப்போ நடந்தது. இப்போ எப்படி வந்திருக்கு? அப்போ நடந்த ஸ்டைல் வேறு, இப்போ நடக்கிற ஸ்டைல் வேறு. இப்போ உலகமே உள்ளங்கைக்கு வந்ததுனால தகவல் தொழில்நுட்பங்கள் உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் எல்லோரும் பார்த்துக்கிறாங்க. அதில் அது ஒரு காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, ஆத்திச்சூடி அறஞ்செய்ய வீடியோ சர்க்குலேட் ஆகிறது தான் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை அதிகரிக்கிறதுக்கு காரணமா? ஒரே ஒரு செகண்ட் இதை மட்டும் முடிச்சோன்னா அப்புறம் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்புன்னு நம்ம சொல்லிக் கொடுக்கோம். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, இஞ்சும் வேம்பும் உடலுக்குருதி, இதெல்லாம் நம்ம பண்டைய காலத்திலேருந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதெல்லாம் இப்போ இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் மூட பழக்கங்கிற மாதிரி இதை கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணம். இதை ட்ரைனிங் பசுமரத்தில் ஆணி அடித்தார் போல் குழந்தைகள் பருவத்திலேயே நல்ல பழக்க வழக்கங்கள் நல்லது இதெல்லாம் சொல்லி ஊட்டி வளர்க்குறது இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது ஒரு காரணம். இதை தவிர இப்போ உங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொன்னதும் தமிழ் சமுதாயம் தான். மணிப்பூர் விஷயத்திற்கு வாய் திறக்காத 71 நாட்களாக பேசாத பிரதமர் மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமை சம்பந்தமாக தேசத்தின் மகளுக்கு காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னு குரல் கொடுக்குறாரு. கேரளாவில் திரைத்துறையில் வன்முறை நடக்குது, பாலியல் சுரண்டல் நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் பில்கிஸ் பானு பாலியல் குற்றவாளிகளை ஒரு பக்கம் விடுவிக்கிறாங்க. பேச்சு ஒன்றாக இருக்குது, செயல் ஒன்றாக இருக்குது. சட்டத்தின் அடிப்படையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு காங்கிரஸ் கட்சியோட விமர்சனம். அதாவது குரல் கொடுத்துட்டா சட்டம் செய்ய வேண்டிய இடத்துல பிரதமர் தானே இருக்காரு. மாநில அரசு இப்போ மாநில அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொருத்தர் தலைமையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மாநில மக்கள் அந்த தலைவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க. மத்திய அரசுக்கு வேறு அதிகாரங்கள், மாநில அரசுக்கு. இந்தியாவில் ஆட்சி நரேந்திர மோடி தலைமையிலான பிரதமருடைய ஆட்சியாக இருந்தாலும் கூட மாநில 28 + 8 36 ஸ்டேட் இருக்குனாக்கா அவ்வளவுத்துக்கும் ஒவ்வொருத்தரும் கண்ட்ரோலில் இருக்கிறது. அந்தந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இதெல்லாம் சமூக பிரச்சனை. இது சாதாரண பிரச்சனை அல்ல. இது சாதாரண பிரச்சனையாக நீங்கள் இந்த தொலைக்காட்சியில் இந்த விவாதத்தை எடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, பொதுவாக ஒரு கேள்வி இருக்குது. ஒரு பெண்ணுடைய துயில் உரிக்கப்பட்ட போது நீங்கள் நம்பக்கூடிய அதே கிருஷ்ண பகவான் தான் போயிட்டு காப்பாற்றினார். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் மணிப்பூரில் ஒரு பெண்ணுக்கு துன்பம் நடக்கும்போது 71 நாட்கள் அமைதி, நிர்பயா சம்பவத்தை மையப்படி தான் அதுதான் ஒரு கேட்டலிஸ்டாக இருந்தது ஆட்சி மாற்றத்திற்கு. அதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இப்போ NCRB ரிப்போர்ட் பிரகாரம் எந்த விதமான வன்முறையும், பெண்களுக்கு எதிரான வன்முறையும் 1% கூட குறையில 30% அதிகரிச்சிருக்கு. அப்படின்னது என்ன சாதிச்சிருக்காங்க? இல்லை, நீங்கள் சொல்கிறத நான் அதை அட்மிட் பண்ணுறேன். இப்போ மாநில இதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியவங்க அந்தந்த மாநில அரசுகளும் மாநில முதலமைச்சர்களும் தான் பதில் சொல்லணும். மணிப்பூரை பொறுத்தவரையில் அது மணிப்பூரை பற்றி நிறைய விவாதங்களில் பேசியிருக்கோம். அங்கே நடக்கிற பிரச்சனைகள் அது பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து ஆட்சி மாற்றம் நடந்தாலும் இன்றைக்கும் அது இந்தியாவுக்கு கட்டுப்படாத ஒரு மாநிலத்தை போல் மக்கள் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. அதற்கு பல கட்சிகள் ஆதரவு. அந்த ஆதரவை தடுக்கிறதுக்காகவும் அந்த ஆதரவு அதன் அடிப்படையில் பெரிய அதெல்லாம் லார்ஜர் பாலிடிக்ஸ் சார். சாதாரணமாக ஒரு குக்கியின 2 பெண்கள் நிர்வாணமாக ஓடுறாங்க. அவங்களுக்கும் இந்த நேஷனல் பாலிடிக்ஸ்க்கும் நேஷனல் செக்யூரிட்டிக்கும் என்ன சம்பந்தம்? முழு தவறுங்க. நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் நடக்கக்கூடாது, எந்த நாட்டிலையும் நடக்கக்கூடாது. அதுக்காக மணிப்பூரில் இப்படி நடக்குங்கிறதால இதை நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்லவில்லை. நான் என்ன சொல்லுறாங்க, பிரதமரையோ அமைச்சரையோ வரக்கூடாத அளவுக்கு அவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய மனநிலையில் மக்கள் எல்லாம் 80% மக்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தை வழிபடக்கூடிய மக்கள். அவங்களுக்கு அங்கே நடக்கிற பிரச்சனையே நியாயத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நியாயம் போல வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காங்கிரஸ் போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறது. எடுத்தங்கவுத்தன்னு ஆர்டர் போட முடியாது. ராணுவத்தை அனுப்பி உடனே ஃபயர் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னு உள்நாட்டில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு நிலையில் அது யாரும் கேட்கல சார். ராணுவத்தை அனுப்பி உங்க சட்ட ஒழுங்கை காப்பாற்ற சொல்ல, சட்டத்தின் ஆட்சி நடக்கணும் இல்ல. 7-14 வருஷம் தண்டனை கொடுத்தாங்கன்னா முன்கூட்டியே ஏன் விடுவிக்கிறீங்க? அந்த கேள்வி இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு ஊக்கம் அளிக்குது. பிரதான பார்வை. ஒரு நாள் ஒட்டுமொத்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமரின் ஆட்சி நடக்கும் பொழுது ஒரு மாநிலத்தில் இப்படி நடக்கிறது, மாற்றான்
தாழ்மை மனப்பான்மையோட இருந்துட்டாரா அப்படின்னு மக்கள் நினைப்பாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அது நியாயம்தான். ஆனால் அங்கே உள்ள சூழல் இதை போன்று இருக்கிறது. அரசாங்கத்தையே மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தையே மதிக்கவில்லை. பில்கிஸ் பானு எங்க சார் நடந்துச்சு? சார் பில்கிஸ் பானு நடந்தது எங்க நடந்தது? எந்த மாநிலம்? எந்த மாநிலம்? யாருமே எந்த மாநிலம்? நீங்க மணிப்பூரை விட்டுருங்க, பில்கிஸ் பானு எங்க நடந்துச்சு சார்? அது உத்தரப்பிரதேசத்தில். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த சம்பவத்தையும் நான் நியாயப்படுத்தவில்லை. நடந்ததற்கு அரசாங்கத்தை, மத்திய அரசாங்கத்தை கொண்டு போய் நம்ம பொறுப்பாக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. தவறான தகவல் கொடுக்காதீங்க. சரி, ஓகே. நீங்க முதற்கட்ட சுற்று முடிச்சுங்க. அடுத்து நான் ஹசினா கிட்ட போனேன். ஹசினா, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை கேட்க விரும்புறேன். இது மத்திய அரசுடைய தோல்வி அப்படின்னு விமர்சனத்தை செஞ்சது மூலமா இதை அரசியலாக்குதா? அடிப்படை சட்ட ஒழுங்கை காங்கிரஸ் கட்சி அரசியலாக்க விரும்புதா? எது அரசியல்? பெண்களோட பாதுகாப்பு அப்படிங்கறது அரசியலா? ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் 43 கிரைம் வந்து ஒரு உமனுக்கு அகேன்ஸ்ட் நடக்குது அப்படிங்கிறது அரசியலா?